தாராபுரம் அருகே பொன்னாபுரம் பகுதியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 66.78 ஏக்கர் நிலத்தை ஏலம் விட இந்து சமய அறநிலைத்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலம் குறித்து கோவிலில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டதும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அறநிலைத்துறை அதிகாரிகள் ஏலத்தை முன்னெடுத்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிலத்தை ஏலமிடக் கூடாது என கோஷம் எழுப்பினர். விவசாயிகள் தெரிவித்ததாவது: இந்த நிலம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இத்தகைய நிலத்தை ஏலம் விட அதிகாரிகளுக்கு யார் அனுமதி வழங்கினர் என கேள்வி எழுப்பினர். பின்னர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த அறநிலைத்துறை சொத்துக்கள் என எழுதிய பலகையை விவசாயிகள் அகற்றினர். அறநிலைத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்த விவசாயிகள் குத்தகை தொகையை அறநிலைத்துறை அதிகாரி ஒருவர் தனிப்பட்ட ஜிபே எண்ணிற்கு அனுப்ப கேட்டுக்கொண்டார் என குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து தாராபுரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சரவணன் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இறுதியில் தேதியை குறிப்பிடாமல் ஏலம் ஒத்திவைக்கப்படுவதாக அறநிலைத்துறை சார்பில் கோவிலில் புதிய நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. பொதுமக்கள் தனிப்பட்ட எண்ணிற்கு பணம் பெற்ற அதிகாரியை எதிர்த்து விரைவில் புகார் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னாபுரம் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்று கூறி இந்து சமய அறநிலைத்துறையானது 100 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவ உரிமையும் அதற்குண்டான ஆவண உரிமையும் வைத்துள்ள விவசாயிகளிடம் அத்துமீறி உள்நுழைந்து பொது ஏலத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நில உரிமை சம்பந்தமான வழக்கு தாராபுரம் உரிமையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது இந்த பொன்னாபுரம் கிராமத்திற்குள் சொந்த நிலத்தில் வசிக்கும் மக்களை அப்புறப்படுத்தும் விதமாகவும் ஊருக்குள் சட்டவிரோதமாக ஏலத்தை நடத்தி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களிடம் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் இந்த இந்து சமய அறநிலைத்துறை தொடர்ச்சியாக இந்த ஏல அறிவிப்பை தொடர்ந்து செய்து வருகிறது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இனாம் இயக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. இதேபோல தொடர்ச்சியாக இந்த செயலில் இந்து சமய அறநிலைத்துறை ஈடுபடுமேயானால் தமிழகத்தில் உள்ள 13 லட்சம் ஏக்கரில் வசித்து வரும் இனாம் நிலத்தில் வசித்து வரும் மக்களை ஒன்று திரட்டி இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகம் சென்னையிலே முற்றுகையிடப்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்கேஷ், இனாம் இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர், இனாம் இயக்கம்.